ஓகே கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹிமாலயன் ஸ்கிராம் இருக்குல்ல, ஸ்கிராமை வந்து ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, லாங் ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக இந்த வீடியோவிலே பார்க்கலாம். நான் வந்து பகலில் தான் கிளம்புறதா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து நைட்டு தான் கிளம்புறேன். நைட்டு வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் காட்டுறேன். இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மைலேஜ் டெஸ்ட்டு, கம்ஃபர்ட் டெஸ்ட்டு, வேறு எவ்வளோ தூரம் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், இன்ஜின் எந்தளவுக்கு ஹீட் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் நான் எங்கேருந்து போகிறேன்னா, சென்னையிலேருந்து பழனிக்கு போகிறேன். அது அரௌண்ட் ஒரு 450-500 கிலோமீட்டர்ஸ் வருது. ஃபுல் டேங்க் பண்ணுறோம். பவர் பெட்ரோல் தான் போடுறோம். பவர் பெட்ரோல் போட்டு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது, என்ன இதுன்ட்டு நம்ம இந்த வீடியோலையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாலாம் இருக்காது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே தான் நான் எடிட் பண்ண பார்ப்போம். நைட் நம்ம கன்டினியூ பண்ணுவோம். நான் பகலில் தான் போகலான்ட்டு இருந்தது. நைட்டு கிளம்புறதுனால அன்ஃபார்ச்சுனேட்டாக அவ்வளோக்கு வீடியோ எடுக்க முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நைட்டு வந்து உங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும், எதுவும் காமிக்க முடியாது. காமிச்சாலும் ரோடு தான் இருக்கும், போரிங்காக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த தேவையான கண்டென்ட் மட்டும் எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். ஓகேங்களா? கிளம்ப. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஹிமாலயன் ஸ்கிராமோட ரிவ்யூ நம்ம பேஜில் நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கங்க. நான் பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து இதில் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன். ரைட்டோ லெஃப்ட் அதோட சைடில் வரும். அதையும் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேபி இந்த மாதிரி இப்போ வந்து ஹிமாலயனில் வந்து 450 இன்ஜின் வந்து லான்ச் ஆயிருக்கு. நியூ இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. நம்ம வச்சுக்கிறது பழைய ஹிமாலயன் 411 இன்ஜின். அதே இன்ஜினை வந்து ஸ்கிராமில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இன்ஜின் தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, நம்ம பெட்ரோல் போட கிளம்பியாச்சு. வண்டி வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் செம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. கட் பண்ணி ஓட்டுறதுக்கும் சரி, பட் எல்லாத்துக்கும் சரி கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. செம ஸ்மூத்தாக தான் இருக்குது. கொஞ்சம் நீளமாக இருக்கலாம், கொஞ்சம் கட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஓகே, கட் பண்ணியும் ஓட்டலாம். டயர் முன்னாடி வீல்ஸ் சைஸ் கம்மி பண்ணியிருக்கனால நல்லாவே கட் பண்ணி ஓட்ட முடியுது. டிராஃபிக்கும் நல்லா வந்து கட் அவுட் பண்ணி போக முடியுது. போயிட்டு நம்ம பெட்ரோல் மட்டும் போட்டுடலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வண்டிக்கு பவர் பெட்ரோல் போட முடியல. ஏன்னா பாரத் பங்க்கில் வந்து நேற்று லோடு இறங்கலையா, அதனால் வந்து நார்மல் பெட்ரோலே போட்டலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியன் ஆயிலில் வந்து பெட்ரோல் லோடு இறங்கலையாமா, பவர் பெட்ரோல் லோடு. அதனால் நம்ம வந்து நார்மல் பெட்ரோலே போட்டுக்கலாம். அதனால் பாரத்தில் போய் போட்டுக்கலான்ட்டு பாரத் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தா இங்கே கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் 2 பங்க் தான் இருக்குது. இதை விட்டால் இந்தியன் ஆயில் தான் இருக்குது. ஏன்னா இந்தியன் ஆயில் எதுவும் எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். போயிட்டு நம்ம டேங்க் மட்டும் ஃபில் பண்ணிடலாம். நார்மல் பெட்ரோல் தான் போடுறேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். முன்னாடியே வந்து நான் பவர் பெட்ரோல் போடுறதா சொல்லியிருப்பேன். ஆனால் பவர் பெட்ரோல் இங்கே லோடு இல்லாதனால வண்டியில் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரையாக நிலைமையில் இருக்கிறதுனால நார்மல் பெட்ரோலே போட்டு இந்த டைமு டெஸ்ட் பண்ணிடலாம். வாங்க போயிட்டு வண்டியை ஃபுல் டேங்க் பண்ணிடலாம். ஃபுல் டேங்க். जी पे जी போய் நம்ம ஃபுல் டேங்க்கும் பண்ணியாச்சு. ட்ரிப்பு ஏவை வந்து 0 பண்ணியாச்சு. இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுதுன்னு சொல்லிட்டு நம்ம மைலேஜை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். வாங்க கிளம்பலாம் அப்படியே. ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. இப்போ பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணி கரெக்டாக வந்து 32 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. சென்னை டிராஃபிக்கை விட்டு தனியாக வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக திருச்சி ரோட்டில் இருக்கோம். திருச்சி ரோட்டில் கரெக்டாக பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் பழனிக்கு.
என்கிட்ட வந்து மோட்டோ விளாக் செட்டப் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஹெல்மெட் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து மோட்டோ விளாக் அப்பப்போ எடுக்க முடியாது. சும்மா அப்பப்போ நான் பிரேக் எடுக்கிறப்ப நிப்பாட்டி காட்டுறேன். அதாவது இதுலேயே வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். ட்ரிப் பார்த்துக்கோங்க 32 ஓடிடுச்சு ஃபுல் டேங்க் பண்ணி. இதை நம்ம அட்லாஸ்ட்டாக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும் இதை கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ இடையில எங்கேயா பிரேக் எடுக்கிறப்ப நான் அப்படியே சொல்கிறேன். இன்னும் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9:10 ஆக போகுது. 9:10 ஆகிடுச்சு. கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30 AM போய் ரீச் ஆகும்னு காட்டுது. பார்ப்போம். நான் ஸ்டாப்பாக தான் போக போகிறோம். இடையில எங்கேயாச்சும் நிப்பாட்டி டீ பிரேக் எடுக்கிறப்ப கண்டினியூ பண்ணுறோம். வண்டி ஓட்டி முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டு. பட் டயர்டாக இருக்குது. இதோட வந்து 27 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. பட் அப்புறம் வந்து சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வச்சிட்டேன். கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு வந்தேன். குட்டிங்களுக்கு சாப்பிட்டு கிளம்பும். சண்டா போட்டுக்கிறானுங்க. வண்டி எடுத்து 150 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. வண்டி அப்படியே பார்க் பண்ணிட்டேன். கொஞ்சம் பசிச்சுது. லைட்டாக சவர்மா ரோல் மட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். சவர்மா அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஒரு 150 கிலோமீட்டர் வந்தாச்சு. பெருசாக நமக்கு ஒன்றும் டயர்னஸ் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் நான் ஒர்க் முடிச்சுட்டு இந்த பேக் மாட்டிகிட்டே இருக்கிறதுனால மேபி ஷோல்டர் பெயின் இருக்குது. ஆனால் குஷனிங் கம்ஃபோர்ட்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து திருச்சி ஹைவேஸில் நின்றுருக்கேன். ரொம்ப நேரம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் சின்ன பிரேக் எடுக்கலாம் பசிச்சிச்சு. அதனால வந்து லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி சவர்மா ரோல் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். சவர்மா ரோல் இருக்குது. அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். டைம் இப்போ என்ன ஆச்சுன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 11:10 ஆயிடுச்சு. 11:10 ஆயிடுச்சு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 153 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 பாயிண்ட் ட்ராப் ஆயிடுச்சு. பெட்ரோல் இதில் இருந்து 2 பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. பட் ஓகே போகலாம். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக போயிட்டு என்னோட ரைட் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சவர்மா சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, வண்டி இப்போ ஃபைனலாக வந்து ரிசர்வ் விழுந்துருச்சு. ரிசர்வில் பார்த்தீங்கன்னா 357 கிலோமீட்டர்ஸ் ரன்னாக இருக்குது. இதுக்கு மேலே போகும். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணி ஆயிடுச்சு. நீ எந்த பங்க் ஓப்பனாக இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நான் வந்து இது பண்ணிட்டு இதோட மைலேஜ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 12 லிட்டர்ஸு மொத்தம் 15 லிட்டர்ஸு. அதில் 3 லிட்டர்ஸ் ரிசர்வில் போக 12 லிட்டர்ஸ் வந்து மெயினில் இருக்கும். அதை வச்சு கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு 29 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்குது. என்னோடய அசம்ப்ஷன் படி நான் 80, 90, 100 தான் க்ரூஸ் பண்ணேன். அவ்வளோ வர்றப்போ நமக்கு 29 கொடுக்குது. விச் இஸ் பெட்டர் தான். பட் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு 65, 70 வரைக்கும் ஓடும் ரிசர்வ் பெட்ரோலில். ஓகே நம்ம ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆகிடுச்சு. என்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் என்ன சொல்லுவோன்னா, வண்டி வந்து லாங் போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. க்ரூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர நீட்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ், எனக்கு ஷோல்டர் பெயின் வந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு ஷோல்டர் பெயின் லைட்டாக வந்துச்சு. பட் எதனாலன்னு தெரியல. நான் பேக் மாட்டியிருந்தனாலையா இல்லை வந்து ரைடிங் பொசிஷன் ஒரு மாதிரி இருக்கிறனாலையா என்னன்னு தெரியல. பட் லாங் க்ரூஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குது. நான் ஒரு 80, 90, 180 to 90, 100க்குள்ளே தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். மைலேஜ் வந்து 29 கொடுக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 29 per லிட்டருக்கு வந்து 29 கிலோமீட்டர் per லிட்டர் கொடுக்குது. மோஸ்ட் வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன் வந்தோடனே. ஃபுல்லாக எதாவது அழுக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன். அதனால தான் பளிச்சுன்னு இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பியில் நான் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 160 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. நான் வந்து போட்டுறப்ப 470 கிலோமீட்டர் என்னமோ ரன் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து 457 ஓடி இருக்குது. பெட்ரோல் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன் நான். ஆல்மோஸ்ட் சீட் குஷனிங் வந்து நல்லா இருக்குது. எனக்கு பட் பெயின் எதுவுமே வரல. பட் நான் வந்து ஷோல்டர் பெயின் லைட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நேரம் வந்து இப்படியே ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்தனால மேபி அப்படி இருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஓகே தான். ஹிமாலயன் அளவுக்கு வராது. பட் சேம் சைஸ்லாம் கம்மி பண்ணியிருக்கனால உங்களுக்கு டயர் சைஸ் கம்மி பண்ணியிருக்கனால சிட்டி டிராஃபிக்கில் வந்து கட் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து இன்னுமே ஸ்மூத்தாக இருக்குது. பெட்டர். நான் என்னோட இதுக்கு வந்து தம்ஸ் அப் தான் கொடுப்பேன். பட் சீக்கிரம் நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகல. கரெக்டாக கூகுள் டைமும்
நான் கால்குலேட் பண்ண டைமும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. மோரலஸ் ஒரு 5 to 10 minutes தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நான் அதுக்குள்ளேயே ரீச் ஆகிட்டேன். எனக்கு பாடி பெயின் பெருசாக இல்லை. நான் மேக்ஸிமம் நைட் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால தான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். அப்புறம் வந்து இதில் ஹீட் ஆகிட்டு இந்த வண்டி நான் ரொம்ப தூரம் ஓட்டு வந்தது தான் லாங் ஃபஸ்ட் டைம் எடுக்குது. வண்டியே புது வண்டி தான். லாங் ஓட்டு வரப்போ ஹீட் ஆயிருந்துச்சு. ஹீட் ஆனோடனே இந்த கூலண்ட் ஆயில் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சிருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல. எதனாலன்னு போய் கேட்டால் ஹீட் ஆகிருக்கும், ஹீட் ஆனதுனால உங்களுக்கு இதாகிடுச்சு அப்படின்னாங்க. இன்ஜின் ஹீட் ஆகி இந்த போல்ட் வழியாக வந்து இது அப்படியே இதாக இருக்குது. ஷோரூம் போய் கேட்டால் எந்த வண்டிக்கு இந்த மாதிரி வராது, இது மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மேல் ஓஸ் தான் கட் ஆகிருக்கு, மேலே இருக்க ஓஸ் தான் கட் ஆகிருக்கு, உள்ளே இன்னும் கட் ஆகலையா, ஆனால் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை நீங்கள் இந்த வண்டி வச்சுருந்தீங்கனாலோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் வர வீடியோ அடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் பெட்டராக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து அதில் சொல்கிறேன். ஒன் திங் சொல்ல மாட்டேன்ட்டேன். இன்ஜின் ஹீட் ஆகுதோ நிறைய பேர் கேட்பீங்க. இன்ஜின் வந்து டெஃபினட்டாக ஹீட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டி யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே ஹீட் வந்து காலைல நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு நல்லாவே அது இதாக தெரியுது. பேண்ட் போட்டிருந்தாலுமே லைட்டாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஹெவி ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி ஏதாச்சும் மெட்டீரியலாக போட்டிருந்தீங்கன்னா அவ்வளோக்கு ஃபீல் ஆகலாம், லைட்டாக ஃபீல் ஆகும். பட்டு லைட் காட்டன் பேண்ட் அந்த மாதிரி போடுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹீட் வந்து ஃபீல் ஆகுது. செம்மையாகவே ஹீட் அடிக்குது. பட் விச் இஸ் ஓகே. பட் லாங் ரைட் போகிறப்ப வந்து நான் நைட்டு வந்தனால பெருசாக ஹீட் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா வந்து கிளைமேட் சில்லாக இருக்கிறதுனால பெருசாக ஹீட் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் ஹீட் இருந்துச்சு. நான் கை லைட்டாக வச்சு பார்க்குறப்பையும் ஹீட் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் நைட் டயத்தில் அவ்வளோக்கு எனக்கு தெரியல. ஆனால் பகலில் கண்டிப்பாக நல்லாவே ஹீட் இருக்குது. பட் விச் இஸ் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த வண்டியில் இந்த இன்ஜினுக்கு வந்து எல்லா இன்ஜினுமே வந்து ஹீட்டாக தான் செய்யும். பட் ஓகே தான். ஓகே, இதான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஓட்டிட்டு வந்தேன். என்னோட ரிவ்யூவும் இதுதான். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பில்லியன் வச்சுட்டு லாங் ரைட் பண்ணி பார்ப்போம். அது எந்த அளவுக்கு பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட விச் இஸ் பில்லியனோடையும் நமக்கு மைலேஜ் வந்து 29-30 கொடுக்குதா ஹைவேஸில். இதில் வெறும் நான் ஹைவேஸில் எடுத்த மைலேஜ் மட்டும்தான். சிட்டியில் வந்து இதை விட மைலேஜ் ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். விச் இஸ் ஒரு 23-24 அந்த மாதிரி கொடுக்கலாம் என்னோட அசம்ஷன் படி. எனக்கு என்ன சொல்கிறது, பைபாஸில் வந்து லாங்காக நான் ஓட்டு வந்ததில் வந்து எனக்கு 29 கொடுக்குது. சிட்டியில் வந்து ட்ராப் ஆகிறது தான் அதிக சான்சஸ் இருக்குது. நாம் இது பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு 23-24 தான் கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில்